வீடியோ டைட்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ S22 அல்ட்ரா லான்ச் ஆகி 2 மாதம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக S22 அல்ட்ரா பற்றி நிறைய கவரேஜும் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் சொல்கிற அந்த ஒரு பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? த்ராட்டில் கேட், பேட்ரி லைஃப், ரேட்டு என்னன்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். வீடியோ எண்டுக்கு ஜம்ப் பண்ணி என்னென்னு இப்போ பார்க்காதீங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எனிவே சேம் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம S22 அல்ட்ரா ரிவ்யூக்கு போவோம். ஓகே, முதல்ல பாசிட்டிவ்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா சாம்சங் நிறைய விஷயங்கள் இந்த ஃபோனில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ரொம்பவே பிக் பாசிட்டிவ்ஸ்னு சொல்லலாம். Note 20 சீரீஸ்க்கு அப்புறம் சாம்சங் நோட் லைனப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இது எஃபெக்டிவாக ஒரு நோட் ஃபோன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது S21 அல்ட்ரா, இது Note 20 அல்ட்ரா. இந்த ஃபோன் ரெண்டுத்துல எதுக்கு சிமிலராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஸ்கொயர்ட் ஆஃப் எட்ஜஸ், அந்த ஃபார்ம் ஃபேக்டர், இந்த S Pen இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது, இது எல்லாமே இந்த ஃபோனில் ஒரு மேஜர் பாசிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் இங்கே S Pen இன்க்ளூட் பண்ணியும் பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபோனை ரொம்ப திக்காக ஆக்கல. இந்த S Pen எப்போவுமே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ் டைம் இப்போ 9 millisecondsலேருந்து 2.8 milliseconds எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணையில் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரியல் டைமில் இருக்குது. Note 20 அல்ட்ராவில் நம்ம பார்த்த எல்லா S Pen ஃபீச்சர்ஸும் இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டக்குன்னு ஸ்க்ரீனில் எதையாவது கட் பண்ணி ஷேர் பண்ணணுனாலோ, இப்போ நோட்ஸ் எழுதி அதை டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணுனாலோ, இல்லை ஜிப்ஸ் கிரியேட் பண்ணுறது, S Pen ரிமோட் ட்ரிகராக யூஸ் பண்ணுறது கேமராக்கு, இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த ஃபீச்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பற்றி பார்ப்போம். 28mobile.com. ஏதாவது ஃபோன் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லைனா கண்டிப்பாக 28mobile.com செக் பண்ணி பாருங்கள். ஷிப்பிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ரொஃபஷனலான சப்போர்ட் இப்போ தமிழ்லையும் சப்போர்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் 28 mobile செக் பண்ணி பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம Note 22 அல்ட்ரானே வருது. நம்ம இப்போ S22 அல்ட்ராக்கு வருவோம். இது கொஞ்சம் பெரிய ஃபோன் தான், 228 கிராம் வெயிட். ஸோ ஒன் ஹேண்ட் யூசேஜ் இதில் ரொம்ப ஈஸியாக இருக்காது. ஏன்னா இப்போது அந்த 4 கார்னர்ஸையும் ஒரு கையில் பிடிச்சி ரீச் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். இது S22 அல்ட்ராவில் ஒரு நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ வர எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸுமே பெருசாகிட்டே தான் போகுது. பட் ஓவரால் இது ரொம்பவே நல்லா கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. கையில் நல்ல ப்ரீமியம் இன்ஹேண்ட் ஃபீல் இருக்குது. வெறும் ஃபீல் மட்டும் இல்லை, ப்ரொடெக்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் Gorilla Glass Victus Plus. இன்றைக்கி தேதிக்கு இதுதான் பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன். சைட்ஸ் கர்வ்டாக இருக்கிறதுனால கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸும் எக்ஸாக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே கொடுத்துருக்காங்க. கிளிக்கியாக, டாக்டைலாக இருக்குது. இது போக வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங், வெயிட்டும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஃபோன் நல்லா பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போது அந்த கேமராவை பார்க்கல நிறைய பேருக்கு இது பிடிக்கல, அப்படியே ரொம்ப பிளாண்டாக இருக்குது, S21 அல்ட்ராவில் பெட்டராக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன கேட்டிங்கன்னா, இது ஓவரால் இது ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் பர்கண்டி கலர் ஆப்ஷன் சாம்சங் கொடுக்கறதுனால பேக் பார்க்குறதுக்கு பிளாண்டாக இல்லை, கொஞ்சம் மினிமலாக ஒரு ராயல் ரிஃபைன்ட் லுக் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே இந்த கேமரா செட்டப்பில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக டஸ்ட் பிக்கப் ஆகும். அதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இப்போ என்ன மாதிரி நீங்களும் எப்போவுமே கேஸ் போட்டு தான் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்காது. பட் கேஸ் போடாமல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நோட் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம ஸ்பெக்ஸ்னு பார்த்தா உள்ள சிப் Exynos 2200 இல்லை குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் Snapdragon 8 Gen 1. ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்ஸ் தான். என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ஃபோனில் ஈஸியாக பண்ண முடியும். சில ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், சாம்சங் ஆப்ஸ் எல்லாம் த்ராட்டில் பண்ணுறாங்க பேட்டரி லைஃபை புஷ் பண்ணுறதுக்காக அப்படின்னு. அதெல்லாம் தியரட்டிக்கலாக உண்மையாக இருந்தாலும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் S22 அல்ட்ராவில் எந்த ஸ்டட்டரிங்கும் ஸ்லோ டவுனும் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. One UI 4.1 Android 12 மேலே பில்ட் பண்ண One UI 4.1 இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணேன். இதுக்கு இன்னொரு காரணம் அந்த டைனாமிக் AMOLED 2X பேனல். S22 அல்ட்ராவில் ஒரு பெரிய 6.8 inch பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண பேனல்ஸ்லேயே இதுதான் பெஸ்ட். ஸோ இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மேஜர் ஃப்ளாக்ஷிப்ஸ்லையுமே சாம்சங் AMOLED பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் சாம்சங் ப்ரொடியூஸ் பண்ண பெஸ்ட் டிஸ்பிளே. ஸோ இன்றைக்கி தேதிக்கு அவைலபிளாக இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே பெஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தா அது இந்த ஃபோனில் தான். Quad HD Plus ரெசல்யூஷன், 120 Hz ரெஃப்ரெஷ், பீக் பிரைட்னஸ் 1750 nits. ஸோ அவுட்டோர்ஸ் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. டிஸ்பிளே கடியில் ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் இருக்குது. இது கரெக்டாக பொசிஷனாக இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. ஃபேஸ் அன்லாக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. 40 MP செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வர ஃபேஸ் அன்லாக், இதுவும் ஈக்குவலாக குவிக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, செல்ஃபிஸ் பற்றி பேசல. செல்ஃபிஸும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நல்லா ஷார்ப்பாக டீட்டெயில்டாக ஆக்யூரேட் ஸ்கின் டோன்ஸோடு இருந்தது. சரி, இப்போ இந்த டிஸ்பிளேக்கு திருப்பி வருவோம். சாம்சங் இங்கே செகண்ட் ஜென்ரேஷன் LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி ரிஃப்ரெஷ் 1லேருந்து 120 Hzக்குள்ளே வேரி ஆகிக்கும், பேட்டரி எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கிறதுக்காக. பேட்டரி 5000 mAh,
எனக்கு இது ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. மாடரேட் டு இன்டென்ஸ் யூஸோட கூட ஒரு ஃபுல் நாள் ஒரு சிங்கிள் சார்ஜில் இந்த ஃபோனை யூஸ் பண்ண முடியும். S21 Ultra அளவுக்கு இங்கே பேட்டரி இல்லை. ஆமாம், அதோட கொஞ்சம் பேட்டரி லைஃப் கம்மியாக இருந்தது. அது காரணம் ஸ்க்ரீன் இன்னும் பிரைட்டாக இருக்குது, ப்ளஸ் உள்ள சிப்போட பவரும் அதிகம். ஓவரால் பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் ஒரு பிரச்சனை கிடையாது. பட் சார்ஜிங்னு வரையில் S22 Ultraவில் டெக்னிக்கலாக 45 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் ரியலிஸ்டிக்காக 25 வாட்ஸ் தான். ஏன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டோம், 45 வாட்ஸ் சார்ஜரை யூஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணால் கூட கிட்டத்தட்ட அதே டயத்தில் தான் சார்ஜ் ஆகுது. ஸோ 1 மணி நேரம் ஆகும் இந்த ஃபோனை 0 to 100 சார்ஜ் பண்ணுறதுக்கு. 1 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜுங்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது. பட் இன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட்டில் உள்ள மற்ற காம்படிஷன் ஃபோன்ஸை பார்க்கையில் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்க்கு பிராண்ட்ஸ் ரொம்பவே அதிகமான சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 80 வாட்ஸ், 120 வாட்ஸ், 150 வாட்ஸ் சார்ஜிங்லாம் பார்க்குறோம். இந்த சார்ஜஸ் எல்லாமே பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த ஃபோனில் மேக்ஸிமம் 25 வாட்ஸ் அந்த சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் ஆகலை அப்படின்னு பார்த்தா, சார்ஜிங்னு வரையில் அந்த ஏரியாவில் இந்த ஃபோனை அல்ட்ரான்னு சொல்ல மாட்டேன், ப்ரோன்னு கூட சொல்ல முடியாது. பட் எனிவேஸ், இந்த இடம் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு ஏரியாவில் எல்லா ஃபோன்ஸோடையும் இந்த ஃபோன் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ். சார்ஜிங்கோட எனக்கு இது இன்னுமே முக்கியமான ஒரு ஏரியா மாதிரி தான் பட்டுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சார்ஜிங்காக கேமராஸா எது பெட்டராக இருந்தால் ஒரு ஃபோனில் 2த்தில் 1 தான் பெஸ்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, பின்னாடி இங்கே 4 கேமராஸ் இருக்குது. 108 மெகா பிக்சல் பிரைமரி, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 2 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோஸ். S22 Ultra வச்சு எடுத்த இமேஜஸ் எல்லாமே தாறுமாறாக இருந்தது. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பிரைமரி கேமரா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஜூம் இன் பண்ணி பார்க்கல நிறைய டீட்டெயில் இருந்தது. இமேஜஸ் நல்ல டைனாமிக் ரேஞ்சோட, கலர்ஸ் நேச்சுரலாக இருந்தது. இது பிரைமரிக்கு மட்டும் இல்லை, அல்ட்ரா வைட்லையும் இது 180 டிகிரி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ரெகுலரான அல்ட்ரா வைட் கேமரா. பட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒரு பெஸ்ட்டான அல்ட்ரா வைட் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லலாம். 2 டெலஃபோட்டோ கேமராஸ் இருக்குது. 3x 10x ஆப்டிக்கல் ஜூமுக்கு. 2 கேமராஸுமே OIS லென்சஸோட பேர் பண்ணியிருக்காங்க. 100x சூப்பர் ஜூம் பண்ணையில் கூட இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்குது. மேபி 100x ஜூமில் எடுத்த ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லாட்டியும், இப்போ தள்ளி இருக்கிற ஒரு போர்டில் உள்ள டீட்டெயில்ஸை படிக்கணுன்னாலோ, இல்லை யாருக்காவது அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்கணுன்னாலோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ளஸ் 30x வரைக்கும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற அளவுக்கு நல்ல இமேஜை ஷூட் பண்ண முடிஞ்சுது. லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்லலாம். பிரைமரியில் எடுத்த ஷார்ட்ஸ் மட்டும் இல்லை, செகண்டரி டெலஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே எடுக்கிற ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்துச்சு. வீடியோன்னு பார்த்தா 8K 24 FPS டாப், பட் 4K 60 தான் ஜென்ரலாக நான் ஷூட் பண்ணேன். திருப்பியும் ஸ்டில்ஸ் பற்றி சொன்னது தான் இங்கேயும் சொல்ல போகிறேன். நல்ல கலர்ஸ், இம்ப்ரெசிவ் டீட்டெயில், சாலிடான ஸ்டெபிலைசேஷன். இங்கே கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா S22 Ultra ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னு சொல்லலாம். இப்போது அதனால் இந்த ஃபோனோட எந்த கேமராவும் எந்த சுச்சுவேஷன்லையுமே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சில சுச்சுவேஷன்ஸில் மேபி ஐஃபோன் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணோம், இல்லை கூகுள் பிக்சல், இல்லை ஓப்போவோட 5X 5 Pro கூட சில சுச்சுவேஷன்ஸில் இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஓவரால் ஒரு பேக்கேஜாக இந்த சாஃப்ட்வேர், இந்த கேமராஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கையில் வேறு எந்த ஃபோனாலையும் இதை மேட்ச் பண்ண முடியாது. சரி, இப்போ பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டோம். அந்த ஒரு இஷ்யூ சொன்னால ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனை, அதை பற்றி இப்போ பார்ப்போம். கைஸ், இப்போது Galaxy S4 S5 லான்ச் டைம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாயிண்டில் சாம்சங் அவங்களோட ஃப்ளாக்ஷிப்ஸை ஒரு அதிகமான ரேட்டுக்கு லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ரேட் ட்ராப் ஆகிடும். இப்போ S5 எடுத்துக்கிட்டிங்கன்னா 51,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே மார்க்கெட்டில் ஃபோன் 40,000க்கு அவைலபிளாக இருந்துச்சு. அந்த பாயிண்டில் நான் சாம்சங் லான்ச் இவெண்ட்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தேன். சாம்சங் கிட்ட டேரெக்டாக பேசல, அவங்களும் இது ஒரு பிரச்சனைன்னு ஒத்துக்கிட்டாங்க. S7 லான்ச்லலாம் பார்த்தீங்கன்னா 48,900 ரூபாய்க்கு அந்த ஃபோன் லான்ச் ஆச்சு. 6 மாதம் கழிச்சும் அதே ரேட்டுக்கு தான் வித்துட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க அதை அட்ரஸ் பண்ணாங்க, ஃபிக்ஸும் பண்ணாங்க. பட் இப்போ ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி அந்த Galaxy S5 வேறாக திருப்பி போன மாதிரி இருக்குது. ஏன்னா S22 Ultra இந்தியாவில் 1,10,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. யூஎஸில் $1,200, துபாயில் 4,700 dirhams. இன்றைக்கி வெறும் 2 மாதம் லான்ச் ஆகி 2 மாதம் ஆனதுக்கப்புறம் ரேட் இந்தியாவில் கிட்டத்தட்ட $92,000 ரூபா, UAEல 3,900 dirhams, யூஎஸில் $1,000. 3 மார்க்கெட்லேயுமே 17% ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் டக்குன்னு இது 2022 யுக்ரைன் வார், கோவிட், இது எல்லாத்தினாலையும் இப்போ மார்க்கெட் அப்படி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, iPhone 13 Pro Max எடுத்துக்கோங்க. அந்த ஃபோனுக்கு காம்படிஷனாக தான் இதை சாம்சங் பொசிஷன் பண்ணுறாங்க. அது செப்டம்பரில் லான்ச் ஆச்சு. $1,100 யூஎஸில், 1.3 lakhs இந்தியாவில், 4,700 dirhams UAEல. இப்போ 8 மாதம் கழிச்சும் யூஎஸ்லேயும் இந்தியாலையும் லான்ச் ஆன அதே ப்ரைஸ்க்கு தான் வித்துட்ருக்கு. UAEல கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு, 4,200க்கு அவைலபிளாக இருக்குது. பட் அதுவும் 8% ட்ராப் 8 மாதத்தில். S22 Ultra 2 மாதத்தில் 17% ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா 2 காரணம். ஒன்று, இந்த மாதிரி ரேட் ஸ்டார்டிங்லேயே ட்ராப் பண்ணாங்கன்னா அதில் பாதிக்கப்படுறது ஆக்சுவலான சூப்பர் ஃபேன்ஸ். இப்போ இந்த வீடியோவில் உனக்கு சாம்சங் பிடிக்காம தானே இப்படி பேசுனீங்கிற அப்படின்னு என்ன கேட்குறீங்களே, அவங்க தான் இதனால் பாதிக்கப்படுறது. ஏன்னா ப்ரீ ஆர்டர் பண்ணி ஸ்டோரில் போய் வாங்கி எடுத்தோன்னா முதல் நாள் ஒரு ஃபோன் லான்ச் ஆகுது, நான் ஒரு ஃபேன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இங்கே மேக்ஸிமமான டேமேஜ்.
ரெண்டாவது, இப்போ என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி வாங்குவீங்களா? வாங்கணும்னு நினைக்கல வாங்க முடியாது. ஏன்னா முதல் 2 மாதத்துலேயே 17% ப்ரைஸ் ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன யோசிப்போம், இன்னும் 1 மாதம் வெயிட் பண்ணால் இன்னும் ஒரு 5-6% ட்ராப் ஆகுமா, இல்லை இன்னும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணால் இன்னொரு 10% ட்ராப் ஆகுமா, அதுக்கப்புறம் வாங்கலாமா? இப்போ இந்த ஃபோனோட மேஜர் நெகட்டிவ் அதுதான். ஒரு ப்ராஸ்பெக்டிவ் பையராக இன்றைக்கி இந்த ஃபோனை இப்போ வாங்கலாமா இல்லை ரேட் ட்ராப் ஆகிடுமா அப்படின்னு நம்மளுக்கு வர அந்த தாட், சாம்சங்கோட வாலடைல் ப்ரைஸிங்னால வர அந்த தாட் தான் மேஜர் நெகட்டிவ். பட் அது பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா ஆண்ட்ராய்டில் அவைலபிளாக இருக்கிற பெஸ்ட்டு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இந்த வீடியோவை ப்ரைஸஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா S22 Ultra ஒரு சூப்பர் ஃபோன். அதோட ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அதோட கிளாஸில் இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி தேதிக்கு பெஸ்ட் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இதுதான் சாய்ஸ். எஸ், இந்த ஃபோனை நான் வாங்கையில் இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு விற்றுட்ருக்கோ அதோட ரொம்பவே அதிகமாக தான் கொடுத்து வாங்கினேன். பட் நோ ரிக்ரெட்ஸ். எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோன் இதுதான். ஸோ இதுதான் S22 Ultra பற்றி என்னோட கருத்து. நீங்கள் என்ன இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க, ப்ளஸ் என்னோட ரிவ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.